வணக்கம். வலிப்பு, காக்கை வலிப்பு, காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தைங்க திடீர்னு வலிப்பு வந்துரும். அதுக்கு முக்கிய காரணம் மூளையில ஏதோ மின் கசிவு குறைபாடு தாங்க. ஒரு அசாதாரண சூழ்நிலை மூளையில நடக்குதுங்க. அதனால தான் நமக்கு தகவல் பரிமாற்றம் குறையுது. அந்த தகவல் பரிமாற்றம் குறைவுனால தான் நமக்கு இந்த வலிப்பு வந்துட்டு இருக்கு. இப்ப சிலருக்கு பல நாட்கள் இருக்கும். சிலருக்கு 1 முறை வந்திருக்கும், 2 முறை வந்திருக்கும். இது காரணம் அதுதாங்க. இந்த காக்கா வலிப்பு எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதை போக்குவதற்கு ஒரு வர்ம பிராண யோகா இருக்கு. அது என்னன்னா, கால் நெருக்கு வர்ம பிராண யோகா. கால் நெருக்கு வர்ம பிராண யோகா. இப்போ கால்ல தாங்க இருக்கு. இப்போ காலினுடைய விரல்கள் இருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு இடையில இந்த கை விரல்கள் உள்ள நுழைச்சுக்கிறோம். நுழைச்சிட்டு எந்த இடத்த முடியுதோ, அந்த இடத்த அந்த கையினுடைய நுனி விரல்கள வைக்கிறோம். வைக்கும்போது ஒரு பள்ளம் இருக்கும். கால் ஒவ்வொரு விரல்களுக்கு இடையில ஒரு பள்ளம் இருக்கும். அதுதாங்க அந்த கால் நெருக்கு வர்மங்க. இந்த கால் நெருக்கு வர்மத்த ஒரு வர்ம பிராண யோகா தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா, பல நாள் வலிப்பு இருந்தாலும் சரி, காக்கா வலிப்பு இருந்தாலும் சரி, நம்மை விட்டு விலகுவத நாம பார்க்கலாம். இது ஒரு எளிய முறை, ஒரு வர்ம பிராண யோகாங்க. இப்ப நான் செய்யறேன் பாருங்க. இப்போ கை பாயிண்ட் எடுத்துட்டோம். மெதுவா பாருங்க செய்றேன் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாரி ஒரு 18 எண்ணிக்கை செய்தாலே போதுங்க. தினமும் இந்த கால் நெருக்கு வர்ம பிராண யோகா செஞ்சுட்டே வந்தோம்னா, நம்மிடையே இருக்கும் அந்த வலிப்பு, காக்கை வலிப்பு நம்மிடையே விட்டு அது விலகுவத பார்க்கலாம். இது தொடர்ந்து செய்வோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.